இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார்ஸ் பண்ணுறோம். 10 AM-க்கு 2 வெபினார் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ளேஷன் பற்றியான ஒரு வெபினார் அண்ட் இன்னொன்று வந்து ஐதாட் ஈகோ சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது பற்றியான ஒரு வெபினார். 11 AM-க்கு எக்ஸ்க்ளூசிவாக உமனுக்காக கோடீஸ்வரி கான்வர்சேஷன்ஸ் பேஸ்ட் ஒரு வெபினார். ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க. லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வெபினார்ஸில் பார்க்கலாம். 30 வயசு தாண்டின ஒருத்தருடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? மைண்ட் செட்டை பற்றி அப்புறம் பேசுவோம். வருமானம் எப்படி இருக்குன்றதை முதல்ல யோசிப்போம். அட்லீஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த 5-6 இயர்ஸில் இன்க்ரிமெண்ட்ஸ் வந்திருக்கும், ப்ரொமோஷன்ஸ் வந்திருக்கும், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் உயர்ந்திருக்கும். இதெல்லாம் உயரும்போது அவங்களுடைய கெப்பாசிட்டி டு ஏர்ன் கணிசமாக உயர்ந்திருக்கும். ஸோ 30 இயர்ஸ் ஒருத்தர் அடையும் போது அவங்களுடைய கெப்பாசிட்டி டு ஏர்ன் நல்லாவே காம்பவுண்ட் ஆகி வளர்ந்துருக்க வேண்டும். அவங்க ஆரம்பித்த நாள்லேருந்து இந்த காம்பவுண்டிங்கை யாருமே யோசிக்கிறது இல்லைங்க. அப்படியே ஃப்ளோவோட டெய்லி போயிட்டே இருக்காங்க, லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, பணம் வருது, செலவு பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் அப்படியே போர் அடிக்கும் போது சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நல்ல வண்டி வாங்குகிறாங்க, அது 2 வீலர்லேருந்து காராக கூட மாறுது, ட்ராவல், இருக்கிற வீடு, சோஷியல் லைஃப் எல்லாமே நல்லா இருக்குது. பட் இந்த வருமான வளர்ச்சி அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கால்வாசி பேர் 30 வயசு வரைக்கும் யோசிக்கிறது இல்லை. 30 வயசு கிட்ட வரும்போது அதை தாண்டும் போது தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த யோசனையே வருது. ஏன்னா அவங்களுக்கு வேறு சில அழுத்தங்கள் வர ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு அழுத்தம் ஃபேமிலி சைட்லேருந்து. ஏன்னா ஃபேமிலி வந்து அவங்கள செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா, இவங்ககிட்ட என்ன பணம் இருக்குது, இவங்க என்ன சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்ற கேள்வியை சொசைட்டி கேட்க ஆரம்பிச்சிருது. ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா கூட அதுக்கப்புறமும் சொசைட்டி நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருது. ஸோ சொசைட்டி கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் முக்கால்வாசி பேர் தாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர டென்ஷனில் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கேள்வி கேட்குறதே அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், முதல்ல எந்த கேள்வியுமே கேட்காத ஒரு சொசைட்டி திடீர்னு ஒரு ஓவராக கேள்வி கேட்டாக்கா இரிட்டேட் தானே ஆகும். இந்த இரிட்டேஷன் தான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ்லேயும் வரும், நம்மளுடைய உளவியல்லையும் வரும், மனநிலையிலையும் வரும். பட் இது நல்லதில்லை. ஏன்னா இந்த கேள்வியை நம்மளே கேட்டிருக்கணும். ஆக்சுவலாக மற்றவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளை நாமே கேள்வி கேட்குறது தான் புத்திசாலித்தனம். சரி, கேட்கல, 30 இயர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, இப்போ என்ன? அதானே உங்கள் மைண்டு சொல்லுது. கரெக்டு தான். இப்போ என்னன்னாக்கா, இந்த 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 30ஸை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓய்வு காலத்திற்கு பணத்தை திரட்டுவதற்கு வாய்ப்புகள் கணிசமாக குறைஞ்சிரும். நிறைய பேர் 40ஸில் ஆரம்பித்தாக்கா அவங்க அப்புறம் வேலை ரொம்ப வருஷம் செய்ய வேண்டி வரும். வேறு 30ஸில் ஆரம்பித்தாக்கா அவங்களுக்கு மிட் 40ஸ்லேயே ஒரு நல்ல இடத்துக்கு அவங்களால வந்துட முடியும். அது மட்டும் இல்லை, 40ஸில் தான் அவங்களுக்கு பீக் ஏர்னிங்ஸ் வரப்போகுது லைஃப்பில். அப்போ அந்த பீக் ஏர்னிங் ஃபேஸில் கிடைக்கக்கூடிய அந்த அதிகமான சேமிப்பு, அதை முதலீடு செய்யக்கூடிய திறன், அந்த முதலீடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் போவதற்கான ஒரு தயார் நிலை, அதன் மூலமாக காம்பவுண்டிங் பெறக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அவங்கள வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி மட்டும் கொண்டு போகாது, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி மட்டும் கொண்டு போகாது, வெல்த் கிரியேஷன் என்ற இன்னொரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். ஆனால் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி 30s. ஏன்னா 30ஸ்லேயே நீங்கள் காம்பவுண்டிங்கை டைட்டாக, அக்ரெசிவாக, ஆக்டிவாக, ஆக்சிலரேட்டடாக பண்ணிங்கனாக்கா அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட். இப்போ 30 வயசில் ஒருத்தர் வந்து லெட் அஸ் சே ஃபேமிலி இன்கம் ஒரு 3 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கேட்டகரி. தனிநபர் வருவாய் 1 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க, இது இன்னொரு கேட்டகரி. தனிநபர் வருமானம் 1 லட்சம் இருக்கிறவர் குறைஞ்சபட்சம் 30,000 ரூபாய் சேவ் பண்ணணும், முடிந்தால் 50,000 ரூபாய் சேவ் பண்ணணும். 3 லட்சம் ஃபேமிலி இன்கம் உள்ளவர் 1.25 லட்சம் சேவ் பண்ணணும்.
இதை இவங்க 30s பூரா பண்ணாங்கன்னாக்கா எவ்வளோ பணத்தை திரட்டுவாங்க. அதே போல் இங்கேருந்து அவங்க வருமானம் வளரும்போது, சப்போஸ் உங்கள் சேலரி 1 லேக்லேருந்து 1,25,000 போகுதுன்னு வச்சுப்போம். அந்த எக்ஸ்ட்ரா 25,000 நீங்கள் 50% சேவ் பண்ணணும், 50% நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சேமிப்பு வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் 30s. அந்த சேமிப்பை நீங்கள் கரெக்டாக முதலீடு பண்ணிங்கன்னா அந்த முதலீடுகளும் காம்பவுண்டிங் என்ற அற்புதமான சக்தி மூலமாக வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ 1 லட்சம் சம்பளம் வச்சுருக்கிறவனே 30s நிறைய பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்க முடியும். ஆக்சிலரேஷன் இஸ் த நேம் ஆஃப் த கேம். 30s நீங்கள் சேமிப்பையும் ஆக்சிலரேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஆக்சிலரேட் பண்ணணும், உங்களுடைய நிதி வளர்ச்சியும் ஆக்சிலரேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் கண்ணா பின்னா ரிஸ்க் எடுக்கணும், ட்ரேடிங் பண்ணணும், F&O பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஆக்சிலரேட் பண்ணுவது. இந்த சேமிப்பை அதிகரித்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியாக பண்ணிவிட்டு அதை காலத்துக்கு விடுறது தான் இந்த ஆக்சிலரேஷனுடைய மொத்த ப்ராசஸுமே. அதுதான் ஸ்கிரிப்டு. அதை விட்டுட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எக்ஸ்பெரிமெண்டலாக 1008 விஷயம் பண்ணாக்கா அந்த சேமிப்பையே இழக்கக்கூடிய இடத்திற்கு பல பேர் வந்து விடுகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டியது. 30s அறவே செய்யக்கூடாது இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன். இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கூட கிடைக்காது. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். 3 லட்சம் ரூபாய் மாத வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு 30s ஏற்படுத்தக்கூடிய அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்பது மிகவும் முக்கியமானது. ஏன்னா 1.25 லட்சம் ரூபாய் நீங்கள் மாதம் சேவ் பண்ணுறீங்கன்னாக்கா 7 வருஷத்துக்குள்ள நீங்கள் 1 கோடி ரூபாய் சேவே பண்ணியிருப்பீங்க. அந்த 1 கோடி ரூபாய் ஒரு 12% ரிட்டர்ன் கொடுத்தா கூட 1,63,64 lakhs வளர்ந்துடும். 18% ரிட்டர்ன் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவு உங்கள் முதலீடு ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னா 2,30,00,000 வரைக்கும் கூட போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா 30s ஒரு வீடு வாங்கிறதுக்கான பிரின்சிபலை நீங்கள் கெயின் பண்ணிட முடியும். ஸோ ஒரு லேட் 30s இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போது உங்கள் வீடு வாங்கிறதுக்கு நீங்கள் போட வேண்டிய முதல்ல நீங்கள் அதிகமாக போடும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக சேமிக்க போகிறீங்க, குறைவாக இஎம்ஐக்கு செலவு பண்ண போகிறீங்க. இந்த லூப்பில் வர்றதுக்கு 30s மிக முக்கியமான ஒரு காலகட்டம். எல்லாருமே பெரிய பணத்தை உருவாக்க போகிறது 40s தான். அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் 30s நீங்கள் பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான் 40s உங்களை இதை செய்ய விடுன்ற ஒரு சிம்பிளான பாயிண்ட்டை கவனமாக ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. தேர் இஸ் நோ அதர் வே. நான் 30s கேஷுவலாக இருக்கேன், அப்புறம் 40 இயர்ஸ்க்கு மேலே பண்ணுறேன்னு சொல்கிறவங்கலாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். வேற 30s கவனமாக இருக்கிறவங்க 40s சேர்த்து உருவாக்கக்கூடிய பணம் அவங்கள $1 மில்லியன் மைல்ஸ்டோனை கடந்து இன்னொரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருங்கால வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முடிவு பண்ணாக்கா. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற முக்கியமான கருத்து. 30 years ஒருத்தன் டிசைட் பண்ணானா, ஏர்லி 30s டிசைட் பண்ணானா, அன்னையிலேருந்து அவன் லைஃப்பை டேர்ன் பண்ணானா அவன் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போயிடுவான். 40s அதிவேகமாக அவனுடைய நிதி வளர்ச்சி அமையும். இதில் ஒரே ஒரு ஜோக்கர் இந்த பேக் ஒன்று இருக்குங்க. அந்த வீடை எப்போ வாங்கிறது அப்படிங்கிற அந்த டெசிஷன், அந்த டெசிஷனை தவறாக பண்ணாமல் சரியாக பண்ண வேண்டிய பொறுப்பு 30s உள்ளவனுக்கு இருக்குது, 40s உள்ளவனுக்கு இருக்குது. வீடு வாங்குகிற டெசிஷனை தப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் உருவாக்க போகிற வெல்த் குறைந்துவிடும், கணிசமாக சுருங்கிவிடும். அப்படி சுருங்காமல் ஒரு நல்ல வீடை வாங்கி வாழ வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அந்த வாய்ப்பும் இருக்குது. வீடு வாங்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்தில்லை. சரியான முறையில் சரியான திட்டமிடுதலோடு சரியான நிதி ஆதாரத்தோடு அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் மைய புள்ளி. அந்த புள்ளியில் நில்லுங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஜெயிப்பீங்க. ஸோ 30s அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷ்னல் ஃபேஸ். வருங்காலத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான பேஸை நீங்கள் அங்கே பில்டு பண்ணுறீங்க. அதன் மேலே தான் நீங்கள் 40s ஒரு உயர்ந்த ஒரு ஃபைனான்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க உங்கள் லைஃப்பில். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு மேலேயும் உங்களை கட்டுறதுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், சப்போர்ட்டை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும். அந்த வாய்ப்பை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.